ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேங்க் மேட்சில் போய் அடிக்க முடியுமா அடிக்க முடியாதா அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாக்ஸிங் ஜிம்மில் வந்து நம்ம சம்பவத்தை ஆரம்பிச்சிடலாம். சம்பவத்தை வச்சுக்கலாம். எவ்வளோ அப்பா இறங்கியாச்சு. இறங்கணுன்னு அந்த வீட்டுக்குள்ளே ஓடிடலாம். நம்ம இந்த வீட்டுக்குள்ளே ஓடிட்டு ஐயோ எனிமிடா, ஓடு 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 ஓடு. தெரியாதரமாக நம்ம ஊங்காங் கேரக்டர் வைக்காமல் வந்துட்டோம். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். ஐயோ கண்ணு இருக்கா, தேடி தேடி வெர்சல் ஏதோ ஒரு உள்ள ஒரு கண்ணு பார்த்துறேன். துக் 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 கண்ணு துக் இருக்குது. பரவாயில்ல, இதை வச்சே சமாளிக்கலாம். இது 2-3 பேர் சமாளிக்கலாம், அவ்வளோதானே தவிர ஷார்ட் ரேஞ்சிலலாம் வச்சு இது பண்ண முடியாது. இவ்வளோ நேரம் சுட்டுட்ருக்கான், பார்த்துட்டேன். அவ்வளோதான், ஓசிக்கில் தட்டியாச்சு. வேற லெவலாக ஓசிக்கில் தட்டியாச்சு. வெற்றிகரமாக ஒரு ஓசிக்கில் அடித்து ஒரு சாதனையை பட்டாச்சு. ஓகே, அப்பா இந்த கண்ணு இருக்குது. இந்த கண்ணு நல்ல கண்ணு. ஏதோ ஒரு ஒருத்தன் ஐயோ போட்டான் 2 கில் அடித்து கடைசியில் செத்துட்டோம். அப்பா நல்ல வேலை உயிரோட வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். நம்ம சைலண்டாக எங்கேயாவது பதுங்கிருந்து ஜோன் 1 பேருக்கு தாக்கலாம். ஒரு வழியாக இறங்கியாச்சு. யாரும் நின்று இருக்கானுங்க. ஐயோ அப்படியே நின்று இருக்கா அப்பாவி மாதிரி. இப்போ நம்ம 3 கில்ல தட்டியாச்சு. தரமாக 3 மில்லை தட்டி விட்டாச்சு. ஒரே ஒரு கில் ஓசி கில், இன்னொரு கில் டப்பான்னு ஒரு 1 டேப் அடித்தோம். அடித்த கேப்பில் ஒருத்தன் பின்னாடி இருந்து போட்டான். ஓகே, ரொம்ப நேரமாக தேடிங்க, எனிமையாக கிடைக்கல. இப்போ கடைசியாக இங்கேயோ 2 பேர் இருக்கானுங்க. இந்த இடத்துல தான் இருக்கானுங்க. தேடி போயின்னு இருக்கேன். ஓகே, எங்கே இருக்கானுங்க தான் சரியாக தெரிய மாட்டுது. அது என்னதுரா இது? எவனோ அடிக்கிறான்டா. பின்னாடி இருக்கான். பின்னாடி எங்கே இருக்கான்? பின்னாடி எங்கே இருக்கான்? தூ ஒருத்தர் தான். ஆஹா, எவனோ இருக்கான். இங்கே ஒரு லேண்ட்மைனை செட் பண்ணிடலாம். அங்கே இருக்கானுங்க. அங்கே இருக்காங்க. ஓசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இருக்கான். எப்படியோ அந்த 6வது கில்ல தட்டியாச்சு. எதுக்கு ஒரு அடி கட் பண்ணிங்கன்னா ஒரு செகண்ட் லேக் ஆகிடுச்சு. கூட லேக் ஆகிடுச்சு ஃபோனு. என்ன பண்ணுறது தெரில, அதான் கட் ஆகிடுச்சு. அப்போ கரெக்டாக இது பண்ணிட்டேன். ஓகே, 6 கில் போட்டேன். உங்களுக்கு தான் போட காமிக்கிறேன். ஓகே, என்னடா எனிமையாக காணோம். ஐயோ எனிமி கிடச்சா எங்கள் எனிமி இருக்கிற வரைக்கும் தேடுவோம். ஒரு வழியாக வந்துட்டு ஃபைனல் ஃபைட்டுக்கே வந்துட்டோம் நம்ம. ஓகே, எனிமி எங்கேயோ இங்கே பக்கத்தில் இருக்கான். எவனுக்கு 130 டேமேஜ். எங்கே? நம்ம லேண்ட்மைன் செட் பண்ணி வச்சுருந்தோம் அங்கேயா? ஓகே எங்கே செட் பண்ணி வச்சுருந்தோம், மறந்துட்டோம். ஐயோ எங்கடா நான் பொறுத்து ஆட்ரா போயிருக்கேன். என்ன கன்று இருந்தால் தட்டுவோம். தக்காளி அவனை 6வது கில் தான் தரமாக போட்டேன். ஆனால் அது அழுத்தி இப்படி தான் ட்ராக் தூக்கலான்னு தான் பார்த்தேன். ஓய் எஸ்விடிடி எடி இங்கே தான் இந்த வீட்டில் தான் செட் பண்ணி வச்சேன். இந்த இடமான்னு சந்தேகமாக இருக்குது. நினைக்கிறேன் தக்காளி இந்த இடம் கிடையாது. ஓகே, ஃபைனல் ஃபைட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் எனிமி இன்னும் கிடைக்க மாட்டேறான். எங்கே என்ன இருக்கானே தெரிய மாட்டுது. ஜோனை வேற போட்டானுங்க. ஏதோ ஒருத்தன் எனிமி இருக்கான். வாங்க ஆனால் பேக் பண்ணி போவோம். எங்கடா இருக்கீங்க? எங்கே இருந்தான்னு தெரிஞ்சாவாச்சு நான் வருவேன். ஓகே, எனிமி வந்துட்டான். தரமாக இனி வந்து விட்டார். அவர் ரைடன் போட்டு விட்டார் கைஸ். அவர் எங்கே இருக்காரு தெரிஞ்சு விட்டால் தலைமையிலேயே தட்டி அவ்வளோதான் கைஸ். வேற மாதிரி 7 கிலோ தட்டியாச்சு தரமாக. இவனாவது ஐயோ போச்சு. அழகா போய் எடுத்துருக்கான். கொஞ்சம் மிஸ் செத்துருந்தா
சரி பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you in the next video. Bye guys.